சர்வதேச இலக்கிய திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் திருச்சூர், கேரளா. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாதத்தில் எந்த நாள் அன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் மாவட்டத்தில் ஒரு தாலுகாவினை ஆய்வு செய்ய வேண்டும்? மாதத்தில் 4வது புதன்கிழமை. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் மாதத்தில் 4ஆம் புதன்கிழமை அன்று மாவட்டத்தில் ஒரு தாலுகாவில் எத்தனை மணி நேரம் பணிபுரிய வேண்டும்? 24 மணி நேரம். காலை 9 மணி முதல் அடுத்த நாள் காலை 9 மணி வரை. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஈரோடு. தமிழ்நாடு அரசு 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்துள்ளது. 2017-18 முதல் 21-22 வரையிலான 5 கல்வியாண்டுகளில் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தில் மாநில அளவில் முதலிடம் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்திய அளவில் சண்டிகர் யூனியன் பிரதேசம். 2023-24ஆம் ஆண்டிற்கான மத்திய வரிகளில் தமிழகத்தின் பங்காக எத்தனை கோடி ரூபாய் பெறப்பட உள்ளது? 44,760.83 கோடி. தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எது? டிலைட் திரையரங்கம், கோயம்புத்தூர். 2022ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்துகள் நடந்த மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்கில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் உள்ளது? விடை 2வது. ஏற்றுமதி தயாரிலை குறியீட்டின்படி தமிழகம் இந்தியாவிலேயே எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை முதலிடம். தமிழகத்தில் முதலாவது சிறிய டைடல் தொழில்நுட்ப பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? விடை விழுப்புரம். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை முதலாவது. தமிழ்நாட்டில் எங்கு மகாவீரரின் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது? விடை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள மணவராயனேந்தல். புதுமைமிக்க தொழில்துறைகளில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் முதலாவது. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனம் இருப்பதை உறுதிப்படுத்தியதை அடுத்து அதனை உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை செய்துள்ளது. அந்த ரசாயனத்தின் பெயர் என்ன? ரோடமைன் பி. தொல்குடி திட்டம் யாருடைய மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டது? பழங்குடியினர். டிஎன் இமேஜின் 2024 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டிற்கான புத்தாக்க பங்குதார நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. இந்தியாவில் முதல் 360 கோளத்திலான குவிமாட வடிவிலான முழுக்குவிப்பு திரையரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை கேளம்பாக்கம், சென்னை. இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை கிண்டி, சென்னை. உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஜனவரி 26, 1950. 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? அரவிந்த் பனகேரியா. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் திருமணங்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்காக யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? விடை நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி. இந்தியாவின் முதல் ஆய்வு கப்பலின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் சந்தாயக். கிராமங்களில் கலாச்சார செழுமையை எடுத்துரைக்கும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் எது? மேரே கவுன் மேரே தாகர். 2024 பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முன்னாள் பிரதமர்கள் பி. வி. நரசிம்மராவ் மற்றும் சவுத்ரி சரண் சிங். வேளாண் அறிவியலாளர் எம். எஸ். சுவாமிநாதன். முன்னாள் பீகார் முதல்வர் கர்பூரி தாக்கூர். முன்னாள் துணை பிரதமர் எல். கே. அத்வானி. பிரதான் மந்திரி சூரிய கர் மஃப் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் நோக்கம் மானிய விலையில் சூரிய சக்தி உற்பத்தி தகடுகளை வழங்குவது. பிரதான் மந்திரி சூரிய கர் மஃப் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் கீழ் எத்தனை கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தி மூலம் ஒளியூட்டுவதாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1 கோடி. சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் மாற்றப்பட்ட பெயர் என்ன? சுகன்யா சம்ரிதி கணக்கு திட்டம். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது. மாநில அளவில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. Booking.com நிறுவனத்தின் ஆய்வுப்படி இந்தியாவின் அதிக வரவேற்பு மிக்க பகுதியாக எந்த மாநிலம் கண்டறியப்பட்டுள்ளது? இமாச்சல பிரதேசம். உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எது? செனா பாலம், ஜம்மு காஷ்மீர். சமீபத்தில் கோல்டன் தாதுக்கள் இருப்பதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் கென்யா. ரெப்டா ஏரி, இளஞ்சிவப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? செனகல்.
சமீபத்தில் எந்த நாட்டின் எல்லை அருகே வேலி அமைப்பு ரோந்து பாதை அமைக்க இந்தியா திட்டமிடப்பட்டுள்ளது? மியான்மர். சமீபத்தில் BAPS இந்து மந்திர் என்ற முதல் இந்து கோயிலை கட்டியுள்ள நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம். இணைப்பு துண்டிக்கும் உரிமை ரைட் டு டிஸ்கனெக்ட் என்ற சட்டத்தினை எந்த நாடு இயற்ற உள்ளது? ஆஸ்திரேலியா. உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடு எது? ஜப்பான். 37வது ஆப்பிரிக்கா ஒன்றிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அடிஸ் அபாபா, எத்தியோப்பியா. இந்தியா எந்த ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030. பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தில் இயங்குகின்ற மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முதல் வாகனம் எது? நாசாவின் இன்ஜெனிட்டி ஹெலிகாப்டர். இஸ்ரோ எந்த ஏவுதளத்தினை பயன்படுத்தி இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? விடை GSLV F-14. சந்திரனில் சிறிய அளவிலான அணு உலையை உருவாக்கும் திட்டத்தினை எந்த அமைப்பு மேற்கொண்டுள்ளது? விடை நாசா. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் சதுப்பு நிலங்கள் உள்ளன? விடை 80. தமிழ்நாட்டில் 16. இந்தியாவில் புதியதாக எத்தனை சதுப்பு நிலங்கள் ராம்சார் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன? விடை 5. அதில் தமிழ்நாட்டில் 2. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், லாங்வுட் சோலை காப்பு காடுகள். சமீபத்தில் நகோயா நெறிமுறைகள் ஏற்றுக்கொண்ட நாடு எது? விடை கேமரோன். பகுமதியா ஈரநிலம் எந்த நாட்டில் உள்ளது? ரொமானியா. குப்தேஸ்வரர் காடு எங்கு உள்ளது? ஒடிசா. பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023 படி இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 93. ஹான்லே கடவுச்சீட்டு குறியீடு 2024 படி இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 85. பிரான்ஸ் முதலிடத்தில் உள்ளது. சில்கா ஏரி எங்கு உள்ளது? ஒடிசா. 4வது தேசிய சில்கா பறவை திருவிழா நடைபெற்றது. எந்த மாநில போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்த சதக் சுரக்யா படையினை உருவாக்கியுள்ளது? பஞ்சாப். சுபிகா ஓவியம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? விடை மணிப்பூர். பொது உரிமையியல் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் மசோதாவினை இயற்றிய முதல் மாநிலம் எது? விடை உத்தரகாண்ட். அசாம் மாநிலத்தின் மாநில பழம் எது? காஜி நெமு. அசாம் எலுமிச்சை. சகோலி எனப்படும் இந்தியாவில் முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையை கண்டுபிடித்தவர் யார்? விடை டாக்டர் நித்யா ஆனந்த். 2023 ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? உருது மொழி கவிஞர் குல்சார், சமஸ்கிருத அறிஞர் ராம பத்ராச்சாரியா. சமீபத்தில் மரணமடைந்த ஃபலி நரிமான் எந்த துறையை சார்ந்தவர்? நீதித்துறை. ஏசஸ் விருது 2024 ஆண்டின் சிறந்த வீரர் யார்? முகமது ஷமி. வீராங்கனை ஆர் வைஷ்ணவி.